நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து ஒரு அருமையான தகவலை, செய்தியை தந்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுடைய ஆலோசனை கூட்டம் ஒன்று குன்னூர் துணை ஆட்சியர் சப் கலெக்டர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது என்றும், இதில் தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அடுத்த மாதம் நீலகிரி மாவட்டம் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் குறைகளை கேட்டு அதற்கான தீர்வினை காண்பதற்காகவும் வருகை தரவிருக்கிறார் என்றும், அதற்காக மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குறைபாடுகளை மனுக்களாக கொடுப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்று நமது சிறப்பு செய்தியாளர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குன்னூர் சப் கலெக்டர் ஆபீஸ் வைத்து நேர்முகமாக நேரடியாக இந்த செய்தியை வர்ணனையோடு அவர் வழங்கியிருக்கிறார். சார் நிக்கோலஸ் சார், குன்னூரிலே இருந்து தகவலை தருகிறீர்கள். சொல்லுங்க, குன்னூரில் எங்கே நடந்துச்சு இந்த கூட்டம், எதற்காக இந்த கூட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க நிக்கோலஸ் சார். அலை அலுவலகத்தில் மேடம் அவர்களுடைய இது கட்டாயம் விடுகிறது. அத்துடன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக என்னுடன் இருந்தவர்கள். ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய சலுகைகள் என்ன என்பதை சொல்லுவதற்கு அலுவலகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை அன்று மனுக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கின்றோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த அலுவலரை சந்திக்க வேண்டும் என்று. அந்த அலுவலரை சந்தித்தால் வேலைகள் முடிந்துவிட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் நான் மெய்யாக சொல்வேன். காரணம், நான் பல மாவட்டங்களில் போய் அரசுக்கு சாதகமாக பேசுவேன், வழிமுறைகளை எடுத்து சொல்வேன். அப்பொழுதெல்லாம் பார்க்கும்போது அந்த அலுவலகம் செயல்பாடுகள் நீலகிரி மாவட்டத்தில் 100% உயர்ந்திருக்கிறது. ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு தடவை கைத்தட்டலாம். மேடம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். கூட்ட அரங்கம் விழா தொடங்குவதற்கு முன்பு ஒரு சின்ன அறிமுகம் நாம் செய்து வைக்க வேண்டும் மேடம். ஏனென்றால் எங்க சார் என்னை போல அனைவருக்கும் வணக்கம். அவரோட போட செஞ்சு கொடுத்துருவாரு. 1 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய சப்ஜெக்ட். அது இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மேடத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை கூப்பிட்டு கேட்கும்போது இதெல்லாம் துறை வாரியா எல்லா வேலையும் தீர்த்து கொடுக்கறதுக்கு அரசு, தமிழ்நாடு அரசும் சரியா இருக்கு, மாவட்ட ஆட்சியரும் சரியா இருக்காரு, மாவட்ட துணை ஆட்சியரும் சரியா இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியா இருக்கு. அதனால எல்லாருமே ஒரு அறிமுக கூட்டம் முதல் வச்சுக்கணும். 2வது, ஒரு முறை சில கருத்துக்களை சொல்றதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின் போது ஒரு முறை சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு மற்றவங்க கலந்துக்கிறத தவிர்த்துருங்க. 2வது, இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசோட மேடம், அரசு கலைக்கல்லூரி, தமிழ்நாடு முதலமைச்சர் குன்னூருக்கு, நீலகிரி அறிவிச்சது, நீலகிரி கோயம்புத்தூருக்கு, குன்னூருக்கு இப்போ அரசு கலைக்கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக பல இடங்களை தட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கலைக்கல்லூரி கிடைப்பதற்கு எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள், மேடம் கூட உழைத்திருப்பார்கள். ஆகவே தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்புவோமா? 2வது, இப்போ சார் வருத்தப்படக்கூடாது.
ஒரு உதாரணம், எனக்கு இந்த குன்னூர்ல எத்தனை நகரமன்ற உறுப்பினர் தெரியாது, நீலகிரியில் எல்லாம் அத்துபடி இருக்கு. ஏன்னா குப்ரா சார் கூட இருந்து நிறைய பழகி வச்சிருக்கேன். உதகை நகரமன்றத்தில் 36 கவுன்சிலர்ஸ். நாங்க இந்த அரசு பதவி இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அழகர்கள்லாம் தெரியும், போதகர்கள்லாம் தெரியும், ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் போய் நோட்டீஸ்களை ஒட்டிட்டு சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர் போறீங்க, மாற்றுத்திறனாளியில 7 பேரை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல கூட விழா நடத்தின அமைப்பு எங்க அமைப்பு தான். ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதை கேட்டு நான் எழுதிட்டே இருப்பேன். எப்போ கொடுக்க போறீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க விரைவில் வரும் சொன்னாங்க. இப்ப என்ன இருக்கு, ஊட்டி நகரமன்றத்தில் 36 கவுன்சிலர்ஸ் உட்கார போறாங்க அடுத்த முறை. அதுல ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் போய் சேர போறாங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கிளைகள்ல பேரூராட்சியில சிற்றூராட்சியில 16 பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு நபர் 17 பேரா போய் சேராம. உண்மை தானே சார்? அதை அறிவிச்ச தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் கரம் குப்பிக்கிறது என்று சொல்லி வாழ்த்து தம்பதிக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டேன். ஜோராக முதல்வருக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டைலரிங் வந்து என்னால பண்ண முடியாதா? வேற ஏதாவது அவங்க சொல்லி தரது படிச்சிருக்கீங்களா? டிகிரி ஏதாவது? 10th கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஏதாவது போயிட்டு சின்னதா ஏதாவது இ-சேவை மையம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க முதல்ல ட்ரைனிங் போகணும் அதுக்கு. We are planning, because these people are not able to come to our center, we are planning to go to Priya Colony. I know these people from last 7 years and do the training over there. But they will not be interested. No, they are interested. Communicate பண்றேன். ஓகே. பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி யாராச்சும் அப்ளை பண்ணாங்கன்னா கொஞ்சம் குயிக்கா ப்ராசஸ் பண்ணுவாங்க. யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா? கிராம ஊராட்சிகள்ல இருந்து உங்க வீடுங்க அங்க இருக்கு, லேண்ட் இருக்கு, வீடு கட்ட போறன்ற எண்ணத்தோட யாராவது கொடுத்துட்டீங்களா ராஜேஷ்? அவரு கொடுத்துருக்கேன். இங்கதான் கொடுத்திருக்கீங்களா? ஓகே. ஏற்கனவே வீடியோ கிட்ட கொடுத்து கோத்தகிரியில தானே இருக்கீங்க நீங்க? வீடியோ கிட்ட இருக்கும். சரி, போன வாட்டி 5 கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அடுத்த மீட்டிங் வரும்போது கொடுத்தேன்னா பெட்டிஷன் கொடுத்தா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு வந்து சொல்லணும். சும்மா நான் அடுத்த இந்த மீட்டிங்க்கு ஒருத்தர் அடுத்த மீட்டிங்க்கு வேற ஒருத்தர்லாம் வந்துட்டு இருக்க கூடாது. ஆக்ஷன் எடுத்த ரிப்போர்ட்டோட வரணும்னு சொல்லுங்க. ஓகேவா? உங்க வீடியோ எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம டிஃபரெண்ட் லேபிள்டு பீப்புள்ஸ் வந்து மேடம் அந்த கடை வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கேட்குறாங்க, இந்த பெட்டி கடை வைக்கிறாங்க. அது வந்து ஒன்றும் லோக்கல் பாடி இந்த வந்துச்சுன்னா கொஞ்சம் குயிக்காக பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுற விஷயம். இந்த ஆவின் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் லோக்கல் பாடி வந்து நமக்கு என்ஓசி அவங்க அப்ளை பண்றது எல்லாமே லோக்கல் பாடி பிளேஸுக்கு அப்ளை பண்றாங்க. இந்த சிறப்பான கூட்டம் குன்னூரில் வைத்து நடைபெற்றது என்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் இதில் கலந்து கொண்டு துணை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை தந்தார்கள் என்றும் இதில் குன்னூர் கோத்தகிரி பகுதியிலே இருக்கின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டார்கள் என்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய முதல்வர் வருகின்ற போது அவரை நேரடியாக சந்திப்பதற்கும் இன்னும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல நலத்திட்டங்களை கடந்த 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதியை கொடுத்ததைப் போல உள்ளாட்சியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் வழங்குவதற்கான சட்டத்தை வகுத்திருக்கிறார் என்றும் அதற்காக அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் நன்றியையும் தங்களுடைய மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டதாக இது ஒரு சிறப்பான கூட்டமாக நடந்தது என்று எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை சிறப்பான முறையில் தொகுத்து செய்திகளை அழகான செய்தி வடிவமாக தந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் என்று தெரிவித்து எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களோடும் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களோடும்
வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள். உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லை என்றால் உங்கள் உள்ளூர் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கட்டணத்தை கட்டித்தான் கேபிள் டிவி எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து உடனுக்குடன் காண உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் காணலாம். அதற்கு நீங்கள் யூடியூபில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினார். இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்